அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ பல பேர் அவர்களுடைய கேள்விகள் என்கிட்ட ஃபோனில் கேட்பாங்க. ஐஸ்வர்யா, நான் கவர்மெண்ட் ஜாப் அட்ராக்ட் பண்ண முடியுமா? நான் இந்த ஒரு வேலையை அட்ராக்ட் செய்ய முடியுமா? நான் இந்த வீடு கட்டணும், அட்ராக்ட் பண்ண முடியுமா? நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதை அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்கிட்ட கால் பண்ணி இல்லாட்டி மெசேஜஸ் மூலியமாகவும் கேட்பாங்க. ஸோ அதற்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோவாக அமைய போகிறது. ஸோ நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ் மூலியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் எளிதாக அட்ராக்ட் செய்ய முடியும். அண்ட் அதை அட்ராக்ட் செய்வதற்கான முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிலேஷனாக இருக்கக்கூடிய பல முக்கியமான வீடியோஸ் ஆல்ரெடி நான் இதில் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் பிரம்ம முகூர்த்தம் அண்ட் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் மேலே லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன்லலாம் வந்துட்டீங்க, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஏன் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதற்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் லிங்க் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் and if you want to know the reason and the rule to attract anything in your life, then keep watching. ஓகே, ஸோ நான் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி, நான் மறந்து போவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாரங்களில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு ஷவுட் அவுட் இருக்க போகுது. என்னடா ஷவுட் அவுட் அப்படின்னா, நீங்கள் ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனர் இல்லை நீங்கள் ஒரு யூடியூபர், பாட்காஸ்டர் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏன் இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இல்லைனா உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ரீசனை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போட்டு கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டையும் உங்களுடைய சேனல் யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மறக்காமல் கீழே ஒரு நல்ல கமெண்ட்டை லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் தி வீடியோ. பாயிண்ட் நான் சொல்ல நினைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் தினசரியாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நாம் அட்ராக்ட் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது உங்களில் எவ்வளோ பேர் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சரி, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சரி, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எவ்வளவு சீராக இருக்கிறது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாட்ஸ்லேயும் நம்ம எல்லாத்தையுமே கான்ஷியஸாக நம்ம அப்சர்வ் செய்வது கிடையாது. அதில் கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய சில கோபங்கள், சில வருத்தங்கள், அந்த ஆசைகள், அது மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஃபாலோ செய்வது கிடையாது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் தேட், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய தாட்ஸ்னால தான் நடக்கிறது அப்படின்றது நம்மள இருக்கக்கூடிய பல பேருக்கு அது தெரிவதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் தான் நம்மளுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கிறது அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் செய்ய ஆரம்பிப்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, இன் ரிலேஷன் டு திஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே சீரியஸான ஒரு டாபிக். ஸோ நீங்கள் இது எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதோடைய பயன் அதீதமாக கிடைக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முதலில் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டில் தான். அதாவது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன்னாடியே அதை நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே அப்படின்னா நம்மளுடைய மைண்டில். அதே மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரியல் கவர்மெண்ட் ஜாபுக்கு செல்வதற்கு முன்னாடியே அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா உங்களுடைய மூளையில். அதே மாதிரி எனக்கு 1 லட்சம் சம்பாத்தியம் வேணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னா அது நிஜமாலே நடக்கக்கூடிய இடம் மூளையில் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் என்னவா ஆகணும், ஒரு என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நிஜமாவே முதலில் நடக்கக்கூடிய இடம் மூளை. ஆனால் அந்த மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சீரமைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, இதை பற்றி நான் சொல்லும் பொழுது என்ன எனக்கு தோணுகிறது அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகள் தான் செயல்களாக மாறுகிறது. கரெக்டாக? ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு இதுதான்ப்பா வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் அதற்கான செயல்முறையை நம்ம செயல்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை பற்றி யோசிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. இந்த கதை ஏதோ சின்ன பசங்க ஒரு புத்தகத்தில் படித்தேன். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ரொம்ப டயர்டாக நடந்து கொண்டே போகிறான். பாலைவனத்தில் நடந்து கொண்டு போகிறான். ஒரு டெசர்ட்டில் நடந்து கொண்டு போகிறான். ரொம்ப டயர்டாகிடுச்சு அவனுக்கு. ஸோ என்ன செய்வது அப்படின்னு தெரியல. அவன் அப்போ யோசிக்கிறான், ஒரு
நிழலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுடைய பயணத்தை தொடரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு பெரிய மரம் தெரிகிறது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டரும் இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான், தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குதே, கொஞ்சம் சாப்பாடு கிடச்சா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சாப்பாடு நம்மளை தெம்பாக்கிட்டு நம்ம அடுத்த பயணத்தை வந்து கண்டினியூ செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உடனே அவனுக்கு என்ன மாயம்னு தெரியல, டக்குன்னு அவன் கண்ணு முன்னாடி ஒரு தட்டு நிறைய வந்து விதவிதமான சாப்பாடு தின்பண்டங்கள் இருக்குது. அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக தூங்குறான். தூங்கி முடிச்சுட்டு என்னடா இது, நம்ம நினைக்கிற எல்லாமே நடந்து கொண்டே இருக்கு, இது என்ன மாயமா மந்திரமா இல்லை பேயா பிசாசா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். நிஜமாலே அந்த இடத்துல பேய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இந்த இடம் ஃபுல்லாக பேயாக இருக்குது, பிசாசாக இருக்குது, இது நம்மளை தின்றுச்சுன்னா என்ன செய்யும், இல்லை நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுவான். அதே மாதிரி அந்த 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 பேய் பிசாசுன்னு அவன் நினச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் அவனை வந்து ஏதோ செய்யுது. ஸோ இது ஒரு காமெடியான கதை தான். ஆனால் இந்த கதை மூலயமா எனக்கு புரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதுதான் ரியாலிட்டியில் நடக்கக்கூடியது. நம்மளுடைய மைண்ட் அண்ட் நம்மளோட ரியாலிட்டி அப்படின்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் அந்த கண்ணாடியில் தெரியும். நம்ம இப்படி இருக்கும் பொழுது வேற ஒரு உருவம் அந்த கண்ணாடியில் தெரியாது. கரெக்டாக? ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பம் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது உண்மையாக வர வாய்ப்பு இருக்கிறதா? கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல ரியலைஸ் செய்து கொண்டு அதை சீரமைத்த பிறகு தான் நம்மளுடைய ரியாலிட்டியும் அதே மாதிரி மாறும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை ஏன் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னேன் அப்படின்னா, பல பேருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இதுதான் நம்ம யோசிக்கிறோம், இதனால தான் நமக்கு இப்படி நடக்கிறது அப்படின்றதையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றத ரியலைஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஜேர்னலிங் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹேபிட். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு எல்லோரும் செய்வதற்கான எல்லோருக்குமே அது நடப்பதில்லை அப்படின்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் இங்கே போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் ஒரு லைன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ண அலைகள் அண்ட் அதனுடைய ஃப்ரீக்குவென்சியும் நம்ம எதை அட்ராக்ட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதனுடைய ஃப்ரீக்குவென்சியும் சேமாக இருப்பதில்லை. அதாவது எனர்ஜி ஸ்டேட் ரெண்டுமே சேமாக இருப்பதில்லை. இப்போ நான் சோகமாக இருந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சோகமாக தான் இருக்கும். இதே நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த ஹாப்பினஸ் வரும். இது நம்ம ஒரு ரூமில் வந்து ஒருத்தங்க உட்காந்து கொட்டாவி விடும்போது பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் தூக்கம் வரும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இது. ஏண்டா அப்படின்னு நீங்கள் உட்காந்து சயின்டிஃபிக்காக உட்காந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிலாம் வச்சு மேப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அழகான ஒரு பழமொழி இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது தான் அடித்தளமாக இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக அமைகிறது. ஸோ நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய இமோஷன் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஆக்ஷனாக மாறும். உங்களுடைய இமோஷன் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதே உங்களுடைய இமோஷன் ரொம்ப சோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுமே ரொம்ப சோர்வடைந்த மாதிரி, ரொம்ப தூக்க கலக்கத்தோட, ரொம்ப டயர்டாக அன்ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸை வந்து நீங்கள் ஓகே. ஸோ எத்தனை பேர் நீங்கள் கர்மா தியரியை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க ஆர் நம்புறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கான அது விஷயம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நமக்கு அதனை அனுபவித்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து எனக்கு இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு இந்த பர்சனை லவ் பண்ணுறதுக்கு நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரு முக்கியமான பதில் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நீங்கள் அந்த ட்ராவல் செய்த பிறகு தான், அந்த பயணத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சில விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகுமா, இது எனக்கு தேவையா இல்லையா அப்படின்னு தெரியாமல் பல பேர் சில விஷயங்களை அட்ராக்ட் செய்வார்கள். ஆனால் சில டைம்ஸ் அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாதிப்புகள் வராது.
ஆனால் தப்பி தவறி பெரிய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவங்க அட்ராக்ட் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கர்மா சைக்கிளில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடித்தளத்தில் உங்களுக்கு அடிப்படையாக தேவையான சில விஷயங்களை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றங்களை ஒரேடியாக ஒரே நாளில் செய்யணும் அப்படின்னு நினச்சா அது எதுவுமே எப்போயுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்திலே மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது கர்மால இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது நிலைத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நான் வந்து மிக முக்கியமாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து அது ஒர்க் ஆகியிருக்கும், ஆனால் அது வந்து லைஃப் லாங்காக வந்திருக்காது. சில பேருக்கு அது ஒர்க் ஆகியிருக்கும், ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஏன்டா இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த நான் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டணும்டா, இல்லை நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனை சீராக ஆக்குவது தான் உங்களுடைய தலையாய கடமை. ஸோ சீராக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டுறேன், இந்த வீடு கட்டுவதற்கு எனக்கு ஒரு 50 லட்சம் தேவை அப்படின்னா நான் உடனே டென்ஷனில் ஐயோ என்கிட்ட 50,000 தான் இருக்குது, என்னால் வீடு கட்ட முடியாது, இந்த 50,000 வச்சு ஒன்றுமே நடக்காது, ஸோ இந்த வீடு கட்டுற எண்ணத்தெலாம் நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்டு பிளாக் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையோட பல வருஷங்கள் இருந்தாலும் அந்த வீடு கட்டுவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு பிளான் கூட நீங்கள் வந்து போடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையாது. ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கான தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வேலைக்கெலாம் கண்டிப்பாக போகணுமா, இல்லைனா நான் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதணுமே, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, அவ்வளோ காம்படிஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சான்ஸே இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு மைண்ட் பிளாக் வந்துடும். அந்த மைண்ட் பிளாக் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுடைய மைண்டு தாட்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் ஆக்ஷனாக மாறுவது அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரியாலிட்டி என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதற்கான உங்களுடைய தாட் ப்ராசஸ் தெளிவாக இருக்குது அண்ட் அதற்கான ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரெடியாக செய்வீங்க அண்ட் அதோட ஆக்ஷன் மைண்ட் பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ம வினை அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த விஷயங்கள் நடக்கவில்லை அப்படின்னா ஒன்று அந்த கர்ம வினையில் உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய விதமே தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதன் மீறியும் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஏன் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்கிறது ஆப்போசிட்டாக நடக்கிறது அப்படின்ற இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதற்கு பிறகும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். we will definitely have a conversation on that. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஸ்வர்யா ரெங்கன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கம் மற்றும் தமிழ் பாட்காஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள வர வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ very very helpful. Until I see you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.